உயர்கல்வி பயில வெளிநாடு செல்லும் மாணவர்களின் பயண செலவை அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளியிலிருந்து முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி பயில செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்றது. சென்னை கொட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். தமிழ்நாட்டின் அறிவு சொத்துக்களே மாணவர்கள்தான் என்றும் உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் நம்பர் 1 எனவும் தெரிவித்தார். கற்பிக்கும் முறையை நவீனமயமாக்கியுள்ளது திராவிட மாடல் ஆட்சி என்று கூறிய முதலமைச்சர் தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக உள்ளனர் என்று தெரிவித்தார். விண்வெளியில் கூட தமிழ்நாடு அரசு பள்ளி மாணவர்கள்தான் இனி ஆதிக்கம் செலுத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். மாணவர்களுடைய அறிவாற்றல் நாளைய தினம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே பயன் தரப்போகுது. உலகின் அறிவின் சொத்துக்களாக இந்த மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே பெருமையா இருக்கு. ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் இந்தியாவோட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான சாரையா படிக்க போறாங்க. 2022ஆம் ஆண்டு 75 மாணவர்கள், 2023ஆம் ஆண்டு 274 ஆச்சு. இந்த ஆண்டு அது மேலும் 2 மடங்காகி 447 மாணவர்கள் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. சிறந்த பல்கலைக்கழகங்களை சேர முழுமையான ஸ்காலர்ஷிப் பெற்றிருக்காங்க.